பண்றாரு எம்ஜிஆர். அந்த நாடகத்துக்கு இடித்த கோவல்னு பேர் வைக்க வேண்டாம்னு சொல்றது யாரு? அவரிடத்தில் புதிதாக வந்து சேர்ந்திருக்கிற ஆரம்பி. அப்படி வேண்டாம், அந்த அந்த பேர் ஒரு அமங்கல பெயரா இருக்கு, அதனால நாம அதுக்கு இன்ப கனவுன்னு பேர் வச்சிருக்கோம். எம்ஜிஆர் என்ற இந்த மாபெரும் சக்தியை வடிவமைப்பதிலும் இந்த சக்தியை நல்லதுக்கு மட்டுமே பயன்படுற மாதிரி மாற்றுவதற்கும் கிடைத்தவர் தான் ஆரம்பி. தேர்தலிலே முழு பொறுப்பையும் ஏற்று ஆரம்பி தான் சீஃப் ஏஜென்டாக இருந்து எல்லா வேலையும் தேர்தல் பணியை பார்த்து செய்தால். போட்டி கடுமையாக இருந்தது. அந்த கடுமையான போட்டியிலும் நம்முடைய ஆரம்பியினுடைய யூகம் நடந்து ஒவ்வொரு ஊராக இரவு பகல் பாராமல் பணியாற்றியதுடைய விளைவு ஒரு 27,000 ஓட்டு வித்தியாசத்திலே புரட்சித் தலைவர் முதலில் வரைமுறை தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தார். தமிழையும் கம்பன் புகழையும் வெகு காலம் பரப்பியவர் என்பதும் மிகவும் முக்கியமான விஷயமாகும். கம்பன் கழகம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலம் எண்ணற்ற பல இலக்கியவாதிகளை, இலக்கிய செம்மல்களை ஒருங்கிணைத்து கம்பனின் அளப்பரிய ஆற்றலை இன்றைய தலைமுறையினர் உணர்ந்து கொள்ள செய்தவர். இலக்கிய உலகத்தில் அவருக்கென்று ஒரு தனி நட்பு வட்டம் உண்டு. கிங் மேக்கர் ஆரம்பி. ஆமாம், தமிழக அரசியலில் தவிர்க்கக்கூடாத ஒரு சக்தி இருக்குன்னாக்கா அது ஆரம்பி தான். ஆமாம், பெரியார்கிட்ட போய் ஒரு கணக்கு புள்ள ஒரு 19-20 பையன் சேர்றாரு, நாடகத்திலலாம் கணக்கு எழுதுகிறாரு. அவருடைய வரவு செலவு கணக்கு அழகாக அவர் கூட்டத்திலலாம் கலந்துட்டு எடுத்து கொடுக்குறாரு. அதை மணியம்மையாருக்கு உதவியாளராக இருக்க வேண்டும் என்று ஐயா கேட்டுக்கிறாங்க. அதை மாதிரி கூடவே இருக்கிறாரு. அடுத்தாப்புல அவர் போய் அங்கே வேலை செய்த குடியரசு பத்திரிகையிலையோ பெரியாருடைய இதர பத்திரிகையிலையோ திராவிட நாடு மாதிரி பத்திரிகையில் வேலை செஞ்சப்போ என்ன பண்ணியாச்சுனாக்கா அண்ணாவிட்ட அப்படி அட்டாச் ஆகுறாரு. அவர் அண்ணாவிட்டேருந்து எம்ஜிஆர்கிட்ட கொண்டு போகிறாரு. கடைசியாக ரஜினிகாந்துக்கே ஒரு நம்பகத்தன்மை மிகுந்த ஒரு நல்ல தயாரிப்பாளர் மட்டும் நண்பராக விளங்குகிறார். அவர்னாலே தன்னுடைய ஆட்சி அடுத்து ஜெயலலிதாவுடைய ஆட்சி அமைச்சரவையில் மிகப்பெரிய பொறுப்பில் வகிக்கிறாரு. அது ரஜினிகாந்தோடைய பாட்சா படத்தை விழாவில் அவர் பேசுகிறத கேட்கல, கடைசியாக பேசுகிறால போய் எப்படி கேட்க முடியும்? அது கோவப்பட்டு வெளியேற்றின போதும் மனந்தளராமல் ஒரு அப்பையிலேருந்து இன்றைக்கு வரையும் அது இருக்கக்கூடிய வல்லந்திர கோட்டை என்று அவர் அந்த காரைக்குடி புதுக்கோட்டை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் பிறந்தவர். அவரை பற்றி அந்த அதிமுக உருவாகிறதுக்கு கட்சி அமைப்பு ஏற்படுத்துறதுக்கு காரணமே இவர் தான். 15,000 மேற்பட்ட ரசிகர் மன்றங்களை எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்து அதே கிளைக்கழகமாக மாற்றிய பெருமை உலகத்திலே இவர் தான். இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சிங்க. இருந்தாலும் அவர் சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமி இருந்தார்ல, அவர் எம்ஜிஆருடைய தீவிர பக்தர், விசுவாசி, வெறியர். எம்ஜிஆருக்கே அடையாளம் காட்டி அவர் தன்னுடனே வைத்துக்கொண்டு அவருடைய நிர்வாகத்தை அவர்களுக்கு இருந்தாலும் அவருக்கு இந்த சைதை துரைசாமி தான் கூடவே இருந்து எப்பொழுதும் அவர் போகக்கூடிய காரில் இவர் தான் ஏறினார். அப்படி ஒரு பெருமை வாய்ந்த அந்த ஆரம்பி வீரப்பனை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறாங்க. யார்? அவர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் பண்ணுறாங்க. அவர் திராவிட இயக்க வரலாறுல ஒரு பின்னி பிணைந்தவர். அவருக்கு அந்த கட்சியோ அவர் இறுதியாக ஒரு ஆதரவு காட்டிய அந்த தற்போதைய ஆளுங்கட்சியோ அவரை பற்றி கண்டுகளைன்னு சொல்கிறதுக்கு மேலே ஒரு இது கொடுத்து நிறுத்தி விட்டாங்க. அந்த அவரை பற்றியான பெருமையை சொல்கிறது நிறுத்திட்டாங்க. ஆனாலும் இதில் விடுபட்ட மேட்டர்னு ஒன்று இருக்கும். என்னென்னா, தெய்வானை மூவிஸ் என்று ஒரு மூவிஸ். இப்போ சைதை துரைசாமி என்பவர் சென்னை மேயராக இருந்தார். அதிமுக முதல் மேயராக அவர் தான். கிட்டத்தட்ட கடைசி மேயராக அவருங்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க அந்த கட்சிக்காரங்க. அது அவர் மிகப்பெரிய அடையாளம் காட்டினதுன்னு சொன்னோம். ரெண்டாவது இன்னொரு அடையாளம் காட்டப்பட்ட நபர் திரையுலகத்தில் மிகப்பெரிய மனிதராக இருந்த அமுதா துரைராஜ். அதாவது எம்ஜிஆர் பேர், அம்மா பேரை வச்சு சத்யா மூவிஸ்ன்னு இவர் ஆரம்பித்தது மாதிரி இவரோட தாயார் தெய்வானை மூவிஸ், தெய்வானை அவர் பேரில் அவர் ஆரம்பித்தார். இப்போ அவர்கிட்ட இந்த அவருடைய பைட்ஸ் எல்லாம் கொடுத்தப்போ என்னாச்சுன்னா எல்லாமே ஒரு திமுக சார்புடையதாகவே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இளையராஜா என்ற ஒரு காமன் மேன் அவரும் கொடுக்குறாரு. எல்லாருமே விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் கூட திமுக சார்புடையதாக திமுக மனிதர். அதிமுக அவர் வளர்த்தது மட்டும் இல்லை, வார்த்தெடுத்ததும் அவர் தான். அது தொடர்பான மனிதர்களிடம்
கேட்பதற்கு இப்போதைய மனிதர் செங்கோட்டையன் என்பது வந்து அப்புறம் அந்த அதிமுக அந்த சமயத்தில் ஒதுக்கப்பட்டு இருந்த நேரம் இவர்களை மட்டும் எடுத்தார் தவிர அவர் தொடர்பான மனிதர்களை கொஞ்சம் பார்த்து பண்ணணும்ல. அதாவது அதிமுகவில் இவர்களை அணுகவில்லையா, இல்லை அணுகியும் அது சரியாக அவர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணவில்லையா என்பதும் மிகப்பெரிய மனக்குறை. அதுதான் முழுமையடையும். இப்பயும் ஒன்று வீணாக போல் அவர்களை கேட்டு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் அப்பப்போ பார்த்த சில செய்திகள் இருக்குது. யூ ப்ளீஸ் இப்போ பாருங்களேன், அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா. அது எதுவுமே சிறுமை அடையவில்லை. இது பெரிய வேடிக்கை என்னென்னா, அவர் தனக்குரிய புதைக்குழி, அதாவது சமாதி இருக்கு பாருங்க, அவரே அவருடைய தோட்டத்தில் வச்சிருந்த ஒரு மாபெரும் மனிதருங்க. பார்த்துருவோமே வாங்க. அதிலும் மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவராக, அனைவரின் அன்பை பெற்றவராக, அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய தலைமை பண்பு மிக்கவராக அந்த களத்திலும் சாதனைகளை படைத்தவர். என்னை முதலில் கம்பன் கழகத்தில் பேச அழைத்து அந்த பெருமையை எனக்கு தந்தவர் நான் மிக மதிக்கின்ற ஐயா ஆரம்பி அவர்கள். பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி வடிவமைச்சு அதை திரையில எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எம்ப்ளம்ட்டு காட்டுற அந்த யோசனையே ஆரம்பிக்கத்தான் வருது. தயாரித்த அத்தனை திரைப்படங்களிலும் புரட்சி தலைவரின் பெரும் புகழை பரப்புகின்ற வகையில் காட்சி அமைப்புகள், இசை, வசனம் அனைத்தும் தனி முத்திரை பதிக்கும். தனி ஒரு மனிதன் தனி ஒரு மனிதன்